ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக் வாங்கிட்டு முக்கியமாக பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். எல்லாரும் பண்ணுற விஷயம் என்னென்னா கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் வேணுன்றது மட்டும் தான் தெரியுமே தவிர, பட் ஆனால் டெய்லி என்ன செக் பண்ணணும், வீக்லி என்ன செக் பண்ணணும், மந்த்லி என்ன செக் பண்ணணும், அதே மாதிரி பர்டிகுலர் கிலோமீட்டர் வந்தால் என்ன செக் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி என்ன செக் பண்ணணும், வீக்லி என்ன செக் பண்ணணும், அதுக்கப்புறம் மந்த்லி கிலோமீட்டர்ஸ் வரும்போது என்ன செக் பண்ணணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஒரு 20,000 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50,000 கிலோமீட்டர் கூட வரும். அது வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கான ஒரு பீரியட் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து நல்லா வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் நல்லா சேவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பைக்கில் ஏறி உட்காரிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏறி உட்கார்ந்த உடனே ஃப்ரண்ட்டில் குனிஞ்சு இப்படி பாருங்கள். குனிஞ்சு பார்க்கும்போது டயரில் வந்து ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி இப்படி பிரேக் அடித்து பார்க்கும்போது பிரேக்கும் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்னால டயரும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேக் வீலும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம், பேக் பிரேக்கும் வந்து அடித்து பார்த்து பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி வண்டி எடுக்கும்போது இந்த 2 செக் வந்து மறந்துடாதீங்க. டயர் ப்ரெஷரும் பிரேக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் முக்கியமாக செக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ரன்னிங்கில் எப்படி இருந்தாலும் ஹார்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ரன்னிங்கில் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இது செக் பண்ணணும். ஸோ டெய்லி வந்து இதை செக் பண்ணாலே போதும். டயர் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிரச்சனை எதுவுமே வராது. இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து என்ன செக் பண்ணணும், என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். வீக்லி வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, சப்போஸ் டிஸ்க் பிரேக்காக இருந்தால் அந்த டிஸ்க் பிரேக் ஆயில் லெவல் இருக்குது பாருங்கள். இது வந்து லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இது வந்து வீக்லி பிரேக்குக்கானது. நெக்ஸ்ட்டு விஷயம், ட்ரம் பிரேக்காக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். சப்போஸ் ட்ரம் பிரேக்காக இருந்தால் இங்கே பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெடல் வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். பெடல் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ரொம்ப உள்ளே போகக்கூடாது. சப்போஸ் அப்படி உள்ளே போச்சுன்னா பின்னாடி வந்து இந்த போல்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பிரேக் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளே இருக்குது அப்படின்றத செக் பண்ணி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது கண்டிப்பாக வீக்லி செக் பண்ணணும். இது இல்லாமல் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து வீக்லி கண்டிப்பாக செக் பண்ணணும். வண்டி ஓடுதோ இல்லையோ, ஆனால் வந்து வீக்லி கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ப்ளே வந்து செக் பண்ணணும். கண்டிப்பாக ப்ளே வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தடன்னு ஒரு சவுண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் செயின் வந்து கைட்டிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. கைட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் சிக்கிக்கிறதால பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வண்டி அப்படியே லாக் ஆகிட்டு ஸ்கிட்டாக விழுந்துருவீங்க. அதே மாதிரி நீங்கள் லூஸாக வச்சு ஓட்டினீங்கனாலும் அந்தளவுக்கு மைலேஜ் வராது. ஏன்னா வந்து பவர் டிரான்ஸ்மிஷனும் வந்து கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி செயின் வந்து அதிகமாக தேய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் வந்து செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். செயின் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி பிரேக் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கான வீடியோவும் இருக்குது கைஸ். எல்லாமே வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். நான் வந்து மெக்கானிக் ஷீட்டில் தான் விட்டு பண்ணுறது கிடையாது. நானும் மெக்கானிக்லாம் கிடையாது. நான் எல்லாமே பைக்குக்கு வீட்டில் தான் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செயின் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரன்னிங்கில் வந்து அறுத்துக்கும். இப்போது இந்த இப்படி வச்சு நீங்கள் ஸ்டாண்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயின் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஏறி உட்காந்துச்சிங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் அமுங்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து செயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதால பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செயினை ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இது வந்து வாரம் செக் பண்ணணும். சப்போஸ் வந்து வண்டி கிலோமீட்டர் அதிகமாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 நாள் 500 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா தயவு செஞ்சு வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ வண்டி வந்து ஓடுதோ இல்லையோ, சப்போஸ் ஓடுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஓடலைன்னா வந்து லூப்ரிகேஷன் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்லி மெயின்டெனன்ஸில் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இன்ஜினோட லெவலை செக் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து வண்டி 50 கிலோமீட்டர் ஓடுதுனாலும் ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 250 300 கிலோமீட்டர் ஓடிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் லெவல் வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஏறாது, கண்டிப்பாக குறையும். அந்த மாதிரி குறையிற டைமில் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வீக்லி செக் கைஸ். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வீக்லி செக் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு பழக்கமாகவே ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக செலவு பண்ணுற மாதிரி வரும். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆகும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து வீக்லி செக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மந்த்லி செக்கில் எப்படி பார்த்தாலும் வண்டி வந்து 2000 கிலோமீட்டர் ஓடிடும் ஒரு மாதத்துக்கு. சப்போஸ் வண்டி 2000 கிலோமீட்டர் ஓடலைன்னா இன்ஜின் ஆயில் தேவையில்லை. சப்போஸ் 2000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னா அந்த மந்த்லி செக்கில் இன்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வியர் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பேக் ட்ரம் இருக்குது பாருங்களேன். இந்த ட்ரம்மு
பிரேக் அடிக்கும் போது இந்த பாயிண்ட்டும் டச் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஃபுல்லாக வியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து அந்த பிரேக் பேட் இருக்குது பாருங்கள், ஷூ இருக்குது பாருங்கள், அதை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் ஷூவை சேஞ்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஷூ வந்து இந்த ட்ரம்மை வந்து காலி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் செட்டாக மாற்றுற மாதிரி ஆகிடும். இது வந்து 2000 3000 ஆகும். ஸோ அதனால் வந்து மந்த்லி வந்து இந்த லெவலை வந்து செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நான் இப்போ பிரேக் அடித்து பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இது வந்து டச் ஆகலை. ஒன்ஸ் இந்த மார்க் வந்து டச் ஆகிடுச்சுன்னா பிரேக் ஷூ வந்து தேஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மந்த்லி செக் பண்ணணும். இது இல்லாமல் மந்த்லி செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர். என் வண்டியில் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் இங்கே இருக்கும். மந்த்லி எடுத்து ஏர் ஃபில்டர் வந்து டஸ்ட்டு இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போடுங்க. க்ளீன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தட்டி போட்டால் போதும். அதே மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் மாதம் எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு டஸ்ட்டு சேர்ந்துருக்குன்ட்டு. ஒரு சில பேர் ஏர் ஃபில்டர் தொட்டே பார்க்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏர் ஃபில்டர் எடுத்து பார்க்குறதால நம்மளால் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். வண்டிக்கு இன்ஜின் ஆயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஃபியூல் பர்ன் ஆகிறதுக்கு ஏர் தான் தேவை. அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மூலமாக தான் உள்ளே போகும். உள்ளே போகிற ஏர் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் ஆகிட்டு இன்ஜினுக்குள்ளே போகும். சப்போஸ் ஃபில்டர் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஏர் வந்து அந்த அளவுக்கு போகாது, வெறும் ஃபியூல் மட்டும் தான் பர்ன் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் வந்து ஏர் ஃபில்டர் வந்து மந்த்லி ஒரு வாட்டி செக் பண்ணுறதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ சொன்னதுக்கு இல்லாமல் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே வந்து ரன்னிங்கில் ஓட்டும் போது ஹார்ன் அடிக்குதா, இண்டிகேட்டர் வேலை செய்யுதா, ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெய்லியே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து அது ஏதாச்சும் ஒர்க் ஆகலை அப்படின்னா வீக்லி பேசிஸில் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் மந்த்லி ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி இன்ஜினுக்குள்ளே தலையை விட்டு வந்து இந்த கேப்ஸ்லலாம் வந்து தெளிவாக பாருங்கள், ஏதாச்சும் கட்டை இருக்கா இல்லை ஏதாச்சும் வந்து கடிச்சு வச்சுருக்கான்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலி வந்து பூந்து அட்டகாசம் பண்ணிட்டோம். நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு எப்போ தெரியும்னா வண்டி வந்து ரன்னிங்கில் நிற்கும் போதோ வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுவே நம்ம வீக்லி இல்லை மந்த்லி ஒரு வாட்டி வந்து சும்மா உள்ளே பூந்து பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியுங்க பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். இதுவே சப்போஸ் எதாவது கடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குன்ட்டு. சப்போஸ் அப்படி பார்க்க முடியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது அந்த வீடியோ கம்பேர் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ தட் வந்து பெரிய பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வந்து பிஃபோராக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா எலி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கடிக்காது. ஃபஸ்ட்டு கடிக்க ஆரம்பிக்கும், நம்ம கண்டுக்காமல் விட்டால் மட்டும்தான் அது கடிச்சு வந்து பூந்து வந்து விளையாட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வீக்லி இல்லை மந்த்லி ஒரு வாட்டி செக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எலியை வந்து தவிர்க்கலாம். இது இல்லாமல் ஃபைனலாக செக் பண்ண வேண்டியது வந்து டயரோட வியரு. அதே மாதிரி டயர் வந்து ஒரு சைடாக தேயுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணால் டயர் வந்து ஒன் சைடாக தேயாது. சப்போஸ் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒன் சைடு அதிகமாகவும் ஒன் சைடு கம்மியாக வச்சிட்டாங்கன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக தேயும். அதனால் வந்து டயரையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி செக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது ரெகுலராக பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். சுத்தமாக பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுன்றது வரவே வராது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் 4000 5000 செலவு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 2000 3000 தான் செலவாகும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000லேயே முடிஞ்சிடும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமமான அமௌண்ட் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 700 தான் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணுவேன்னா வெறும் இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், இது மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுன்றது எனக்கு பெருசாக வராது. இந்த பிரேக் ஷூ செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதால வந்து எனக்கு அந்தளவுக்கு வியர் ஆகாது. அதே மாதிரி எனக்கு லைஃப் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.